எதிர்நீச்சல் சீரியலில் தர்ஷனின் கல்யாணத்திற்கு ஓலை எழுதும் நிகழ்வுக்காக அறிவுக்கரசி குடும்பத்தோடு வந்து இறங்குகிறாள். கூடவே குணசேகரன் மாமா வீட்டில் நாங்கள் தங்கப் போகிறோம் என்ற குண்டையும் தூக்கி போடுகிறாள். இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இதற்கிடையில் சாமியார் ஒருவர் ஏதோ போனில் பேச குணசேகரின் அம்மா நிகழ்வை தடை செய்யும் விதமாக பேசுகிறார். இதையடுத்து குணசேகரன் அறிவுக்கரசி மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதங்க என்று சொல்ல அவர் கேட்டபாடில்லை. மற்றொரு புறம் சக்தி தன்னுடைய பார்ட்னரை பற்றி ஜனனியிடம் பேசுகிறான். அடுத்து அறிவுக்கரசி கல்யாண ஏற்பாடுகளை தொடங்கலாமே என்று கூறிய பொழுது ஓலை எழுதும் விசேஷத்தை குணசேகரன் நாளைக்கு வைத்து கொள்ளலாம் என்கிறார். அதை கேட்ட கதிர் ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று கேட்க அவனை பேசாமல் இருக்குமாறு குணசேகரன் சொல்கிறான். அடுத்து உள்ளே வந்த அறிவுக்கரசி என்ன திடீர்னு மாறுறீங்க, என்ன ஆயிற்று உங்களுக்கு, இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் என்று நினைக்கிறீர்களான்னு கேட்க அதற்கு குணசேகரன் இந்த வீட்டில் தற்போது பெண்கள் இல்லை, பெண்கள் இல்லாமல் நடக்கும் இந்த விசேஷத்தை நான் பிரம்மாண்டமாக நடத்த விரும்புகிறேன் என்கிறான். மறுபக்கத்தில் நந்தினி சக்தியின் மாற்றத்தை பற்றி அக்காக்களிடம் பேசிட்டு இருக்கான். அப்போது உள்ளே வந்த வீட்டின் உரிமையாளர் உடனடியாக வீட்டை காலி செய்யுமாறு கூறுகிறார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஜனனி எதற்காக நாங்கள் காலி செய்ய வேண்டும் என்று கேட்க நீங்க உங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு இங்க வந்து இருக்கீங்க, நீங்க பெரிய இடத்து வீட்டு பொண்ணுங்க, உங்களால எங்களுக்கு சிக்கல் உண்டாகலாம், தயவு செய்து வீட்டை காலி செய்து விடுங்கள் என்று கூறுகிறார். அதை கேட்ட நந்தினி அறிவுக்கரசி என்பவர் உங்களிடம் பேசினாரா என்று கேட்க அதற்கு உரிமையாளர் அதையெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, காலி செய்ய சொன்னால் தயவு செய்து காலி செஞ்சிடுங்கன்னு சொல்கிறான். இந்த நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முதலில் கல்யாண வேலைகள் அனைத்தையும் சக்தியிடம் ஒப்படைத்திருந்த குணசேகரன் தற்போது பண தொடர்பாக செலவுகளை மட்டும் ஞானத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். மேலும் இந்த நிகழ்வை பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று செலவை பற்றியெல்லாம் கவலைப்படாதே, நான் எந்த கணக்கும் கேட்க மாட்டேன், நிதானமாக எடுத்து செலவு செய் என்று ஞானத்திடம் குணசேகரன் சொல்கிறான்.